துன்பப்படுவோருக்கு முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உரம் அளிக்கும் உறவுகளுக்கு நன்றி என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்தி சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க பேராசிரியர் வளமுடன். ஐயாவோட நெட்வொர்க் இஷ்யூவால வெளியில போயிட்டாருமா, ஜாயின் பண்ணிடுவாருமா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா அவர்களுக்கு ஒரு அருமையான தலைப்பு என்று கொடுக்கப்பட்டிருந்தது. உரமளிக்கும் உறவுகளுக்கு நன்றி என்ற தலைப்பில். ஐயா அவர்கள் இணைய வழியே சிறு பிரச்சனைகள் இருப்பதால் வெளியே சென்று விட்டார்கள் நினைக்கின்றேன். திரும்பவும் வருவார், வந்து அருமையானதொரு சிந்தனை உரை வழங்குவார் என்று எதிர்பார்க்கின்றோம். வாழ்க வளமுடன்.
ஆ. ஐயா வந்துட்டாருமா. ஆ. ஐயா மைக் ஆன் பண்ணிக்கோங்க ஐயா. மியூட்ல இருக்கு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சாரி, வெரி சாரி. வாழ்க வளமுடன். கேக்குதா இப்போ? அம்மா கேக்குதா? தெளிவா இருக்கா ஓரளவுக்கு? கேக்குதுங்கய்யா, தெளிவா கேக்குதுங்கய்யா. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க. இங்க நெட் நிறைய தொந்தரவு இருக்கும் இல்லையே. சரிம்மா, வாழ்க வளமுடன். நன்றி, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்று நமக்கு மிக சிறப்பாக துரியத மொழி நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. நெட் டிஸ்கனெக்ட் ஆகி போச்சு இடையில. வாழ்க வளமுடன். குறை போக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உறையும் நிறைவு பெறும் தீய வினை அகலும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும். குருவடி போற்றி. வாழ்க வளமுடன். அன்புள்ளம் கொண்ட இருபால்மை என்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. குருவடி போற்றி. இன்றைய தலைப்பு உரமளிக்கும் உறவுகளுக்கு நன்றி அப்படிங்கிறது தான். இப்போ இந்த சிந்தனையில இன்னைக்கு உள்ள தலைப்புல பாத்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம எடுத்துக்கிறணும். ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிக்கணும். உரம் அளிக்கக்கூடிய உறவு, உரம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, உரம் அளிக்கக்கூடியது அது. இன்னொன்னு அப்படி தரக்கூடிய உறவுகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா, இந்த உறவை பத்தி சொல்லும்போது மகான் என்ன சொல்றா அப்படிங்கிறதா, உறவு சுற்றம் பற்றி நமக்கு குரு சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல நாம மட்டுமே தனியா பிறந்து விடல, அப்படித்தானே? சிலருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு. பெரும்பாலான குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்காள் தங்கை எல்லோரும் பிறந்து இந்த உறவுகள் வளர்ந்து பிரிந்து வாழக்கூடிய நிலைமைகள் உள்ளன. ஆனாலும் சகோதர சகோதரிகள் சக உதிரத்தை கொண்டவர்கள். அவர்கள் நன்றாக இருந்தால் நாமும் நன்றாக இருப்போம். அவர்கள் துன்பப்பட்டால் அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அவர்களுக்கும் ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து நாம் தவறக்கூடாது. அவர்களோடு எப்பொழுதும் இணைந்து நட்பு நலத்தோடு இருந்தால் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இதைத்தான் செல்வருக்கு அழகு செழுங்கிளை தாங்குதல், செழுங்கிளை தாங்குதல். அதை அப்படியே மாத்தி யோசிச்சா இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு அப்படியே வந்துடும். ஆக நமக்கு உதவி செய்யும் அத்துணை உறவுகளுக்கும் நாம் நன்றி சொல்லுவது தலையாய கடமை என்கிறார் நம்ம குரு மகரிஷி. இப்போ இந்த உறவுகள்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் விளக்கமா மகரிஷி எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, அதாவது உறவுகள்லயே மிக சிறந்த உறவு இப்போ தம்பதியர் உறவு தான் மகான் என்ன சொல்றாரு அப்படின்னா, மிக சிறப்பான உறவுங்கிறது கணவன் மனைவி உறவு தான். அந்த மாதிரி உறவு தம்பதியர் உறவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவு பலப்படணும் அப்படின்னா நம்ம குரு தரக்கூடிய டிப்ஸ் கொஞ்சம் பாருங்களேன். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருவரின் உறவினர்களும் விருந்தினராக வர வாய்ப்பு உண்டு. அவர்களை ஒத்த மதிப்போடு இருவரும் உபசரிப்பது கணவன் மனைவியிடையே அன்பு வளர செய்யும். இப்போ 2 பேரும் ஃபேமிலியில இருந்து இவங்க பேரண்ட்ஸ் வரலாம், அவங்க பேரண்ட்ஸ் வரலாம். ஆனா 2 பேருமே அதில் இன்வால்வ்மெண்ட் ஆகணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், ஒருத்தருடைய கணவன் மனைவியிடையே அன்பு வளர செய்யும் அப்படிங்கிறாரு. இறைவனே மனைவி வடிவத்தில் எனக்கு துணையாக இருக்கிறான் என கணவன் நினைக்க வேண்டும். மனைவியும் கணவனை இப்படி கடவுளின் வடிவமாகவே தனக்கு உறவாகி வந்ததாக நினைக்க வேண்டும். இப்படி ஒருவருக்கொருவர் இன்னொருவர் தெய்வ நிலையை கண்டுவிட்டால் போதும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் வலிமை கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அது மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, உறவுகள் அப்படிங்கிறது குறிப்பா கணவன் மனைவி பற்றி மகரிஷி இன்னும் சில சுவாரஸ்யமான ஒரு செய்தி சொல்றாரு பாருங்க. இப்ப வீட்டுல தினம் பிரச்சனை ஏற்பட்டுட்டு தான் இருக்கும்.
அப்போ அந்த நேரத்துல வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, ஒரு துறவியிடம் போய் உங்களுக்குள்ள பரஸ்பரம் புரிதல் சரியாக இல்லை. ஒரு துறவியிடம் போய் கேட்கிறாப்புல, "என்னதான் பிரச்சனை தீரணும்?" அப்படின்ட்டு ஒரு துறவியிடம் போய் கேட்கும்போது, அத வந்து ஒரு துறவி என்ன கேட்கிறாரு, "உங்களுக்கு என்னதாய்யா பிரச்சனை வீட்ல?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவன் என்ன சொல்றாப்புல, அந்த அவர்ட்ட சொல்றாரு இந்த துறவி, "உங்க மனைவிய வந்து என்ன செஞ்சாலும் பரவால்ல, கண்ண மூடிட்டு பாராட்டுங்க. எல்லாம் சரியாயிரும்." அப்படிங்கிறாப்புல. அப்போ இது ஒரு சின்ன டிப்ஸ். எல்லா குருமார்களும் சொல்லக்கூடியது தான். ஒருத்தர் வந்து இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னா, பாராட்டுதல் அப்படிங்கிறத விட, மன்னித்தல், மன்னிச்சு அவங்கள வந்து செய்யக்கூடியத நம்ம அப்படியே ஏத்துக்கிறணும் அப்படிங்கிறது தான். அத மாதிரி இன்னொரு இடத்துல கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு சமையல் சமைச்சு போடுறாங்க, மனைவி சமைச்சு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சமைக்கிற சமயத்துல இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா போதும். அது ஒரு பாராட்டு. ஒரு நம் பண்பாட்டினுடைய உயர்வுன்னு கூட சொல்லலாம். நன்றியுடனும் சொல்லலாம். இப்படி சொல்லிட்டோம்ன்னு சொன்னா, மறுநாள் என்ன செய்யும்? அந்த இடத்துல அவங்க பண்ணக்கூடிய சமையலும் சரி, சாப்பாடு சரி, நல்லபடியா வந்து நமக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டா இருக்கிற அளவுல பண்ணிடுவாங்க. அதே மாரி இன்னொரு இடத்துல மகான் என்ன சொல்றாரு அப்டின்னா, நட்பிலே வந்து கணவன் மனைவி உறவு மிக பெருமையுடையது அப்டின்னு சொல்லி வர்றாரு பார்த்தீங்களா? அந்த வகையில உடல், பொருள், ஆற்றல் என்ற 3ஐயும் ஒருவருக்கொருவர் மனமுவந்து அர்ப்பணித்து, வாழ்க்கை துணைவராகி இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டு வாழும் பெருமை கணவன் மனைவி உறவில் தான் அதிகமாக அடங்கியுள்ளது அப்டிங்கிறார் நம்ம குரு. அதே மாரி இப்ப இன்னும் சொல்லி வர்றாரு அந்த இடத்துல. சம்பாதிப்பதில வந்து 2 பேருக்கு இடையில கொஞ்சம் ஏத்த இறக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இந்த சேமிப்பது, செலவழிப்பது, இப்ப யாருக்கும் நம்ம குடுக்குறது, உதவி பண்றது அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே வந்து தெரிஞ்சு தான் அத செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம குரு சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸு. அது மட்டும் இல்லாம, இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. தன் கருத்து சரியாகவே இருந்தாலும், உயர்வானது தான் என்றாலும், வாழ்க்கை துணை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், அது எவ்வளவு அவசியமான கருத்தானாலும், எவ்வளவு தேவையான ஞானமே என்றாலும், அவர்கள் ஒப்புக்கொள்ளும் வரை சிறிது காலத்திற்கு அதை தள்ளித்தான் வைக்கணும் அப்படிங்கிறாரு நம்ம குரு. இதெல்லாம் வந்து என்னன்னா, கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவுகள வந்து பலப்படுத்தணும். பலப்படுத்துறதுல இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாலும் கூட, இதெல்லாம் வந்து அடிப்படையான ஒரு பாயிண்ட்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே போல மகன் என்ன சொல்றாரு பார்த்தீங்களேன், இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, அந்த அ வ உணவு சமைக்கையில சமாச்சாரத்துல சொன்ன மாதிரி, இன்னொரு இடத்துல பாரதி என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, இந்த மகான் எப்பவுமே வந்து ஒத்ததை ஒத்ததை இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து சொன்னாலும் கூட, உலகத்துல பிறந்த மகான்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து ஒரே பாயிண்டா தான் இருக்கும். ஆனா, அத கொண்டு போய் சேர்த்த பெருமை நம்ம குரு வேதாத்திரி மகரிஷியோட தான் சேரும். ஸோ அந்த வகையில இந்த ஒத்த உணர்வுகள்னு வரும்போது, நம்ம குரு பார்த்தீங்களா, இந்த உறவுகள் அனைத்துமே உலகமே உய்ய வேண்டும் அப்படி தானே சொல்றாரு. நம்ம பாரதியார் இருக்காரு பார்த்தீங்களா, அதே இதுதான் வந்து என்ன சொல்றாருன்னா, நாட்டுயர்வுக்கு கூட்டுறவு ரொம்ப முக்கியம். கூட்டு உறவு. அதாவது சேர்ந்து ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிறது. கூட்டுறவே நாட்டுயர் என்பதை மனதில் வைத்துத்தான் ஒரு கவிதை பாடியிருக்காரு பாருங்க. "ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடு விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாத பாப்பான்னு" சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, கூடி தொழில் செய்யும்போது பிரச்சனைகள், மன வேறுபாடுகள், விவாதங்கள் வரும். அதனால் தான் வந்து நம்ம பாரதி வந்து இப்படி கொண்டு போறாங்க. எப்படி சொல்றாரு? "இன்னொரு திட்டாத இன்னொருத்தர" அப்படின்னு சொல்லி வர்றாரு. அப்ப கூடிய உறவானது பிரிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்ஜாக்கிரதையான ஒரு உணர்வுன்னு கூட இத சொல்லலாம். இதத்தான் வந்து கவியறிஞர் கண்ணதாசன் கூட என்ன சொல்றாரு பாருங்களேன். "கூடும் உறவு கூட்டுறவு என்று ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள்" அப்படிங்கிறார். இந்த டீம் ஒர்க்ன்னு ஒண்ணு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த டீமுக்கு ஒரு விளக்கம் கூட ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க ஒரு அறிஞர். அதாவது டீம் என்பதற்கு டுகெதர் டுகெதர். எவரிஒன், அச்சீவ்ஸ், வந்து மோர். டுகெதர் எவரிஒன் அச்சீவ்ஸ் மோர் அப்படிங்கிறது டீம் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். அதுபோல குடும்பங்கள் மட்டும் இல்ல. இந்த டீம் அப்படிங்கும்போது மட்டுமல்ல. நிறுவனங்கள் பலவற்றின் வெற்றிக்கு காரணமே சுயநலம் இல்லாத ஒற்றுமையுடன் இணைந்து செயல்படுறது தான் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. அதுபோல இன்னொரு இடத்துல நம்ம இது மகரிஷி ஆங்கிள்லயே வந்து நம்ம வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு பாருங்க. இந்த நன்றி உணர்வு அப்படின்னு வரும்போது, மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல். அதாவது ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய உதவி நன்றிக்கடன் வந்து, அம்மகனை பெற அத்தந்தை என்ன தவம் செய்தாரோ அப்படின்னு பிறரால் புகழும்படியே நடப்பது அப்படிங்கிறாரு வள்ளுவ பெருந்தகை. அதே மாரி இன்னொரு இடத்துலயும் திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது "தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார்" அப்படிங்கிறது திருக்குறள் சொல்லுது. அதாவது ஒருவர் தினை அளவு சிறிய உதவி என்பது அந்த உதவியால்
பெரிய பலன் கிடைத்தால் மனை போன்ற, அதாவது இந்த இடத்துல அந்த பனையை பத்தி சொல்லி வராரு பாருங்க. பனைக்கு வந்து நம்ம சாதாரணமா என்ன செய்வோம், அதுக்கு தண்ணியே தேவையில்லை. பனை மரம் வளர்றதுக்கு தண்ணி தேவையில்லை. ஆனா நம்மளை பொறுத்தவரையில நம்ம வளர்றதுக்கு இருந்தா நல்ல ஒரு தரமான ஒரு நல்ல உறவுகள் நமக்கு தேவைதான் அப்படிங்கிறதான் இதனுடைய ஒரு கருத்து. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றதுன்னா, வள்ளுவர் பிறந்தகை என்ன சொல்றாருன்னா, பற்றற்ற கண்ணும் பழமையை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. அதாவது நல்ல உறவினர்கள் என்பது செல்வம் இழந்த உறவினரிடமும் அன்பு மாறாமல் பழகுவர். ஏத்த இறக்க இருந்தாலும் கூட, அவர் ஏழையாயிட்டாலும் கூட அவர்கிட்ட அந்த உறவை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன வருதுன்னா, விருப்பரா சுற்றமையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும். அதாவது அன்பு அகலாத உறவுகள் ஒருவனுக்கு அமைந்திருந்தால் அது அவனுக்கு மேன்மேலும் பல முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் வந்து சொல்லக்கூடிய ஒரு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். அதே போல இன்னொரு இடத்துல இந்த ஸ்ரீ மாதா அமிர்தானந்த மையம் தேவி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அம்மா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க பாருங்க, மிக அருமையா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 5 பேர் விவசாயம் செய்ய அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களாம், நியமிக்கப்பட்டார்கள். ஒருவன் குழி தோண்டினான், இன்னொருவன் உரமிட்டான், வேறொருவன் நீர் பாய்ச்சினான், ஒருவன் மண் போட்டு மூடினான். பல தினங்களுக்கு பிறகு முளை எதுவும் வரலை. விதை ஓட்டத்தை அந்த காரணத்தை ஆராய்ந்த போது விதைக்க வேண்டியவன் விதையை விதைக்கவில்லை என்பது தெரிய வந்தது. சிரத்தையின்றி செய்யும் செயலும் இது போன்றதுதான். அது விரும்பிய பயனை அளிப்பதில்லை. ஆகவே அந்த நல்ல விதையையும் விதைத்திருந்தால் அது முளைத்திருக்கும். அதுபோலத்தான் நல்ல உறவுகளும் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் பெயர் பெற்றவர்கள். அப்பொழுது நன்றி உணர்வுகளும் நம்மிடம் குடி கண்டிப்பாக கொள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் சொன்ன அந்த மாதா அம்மா அவர்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல, இது ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன், மகான்கள் சொன்ன ஒரு கருத்துக்கள் தான். அதாவது எப்போதுமே அனுசரித்து போகும் உள்ளங்களை காயப்படுத்தாதீர்கள், அவர்களின் உறவு விலை மதிப்பெற்றது, இழந்து விட்டால் பெறுவது கடினம் அப்படின்னு ஒரு மேதை சொல்றாரு, ஒரு மகான் சொல்றாரு. அது மாதிரி இன்னொரு இடத்துல, இன் லைஃப் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு ஹோல்ட் ஆல் த குட் ரிலேஷன்ஸ். எல்லா உறவுகளையும் நம்ம வந்து கண்டிப்பா கூட வச்சுக்கிறோம், கைப்பிடிச்சு போகணுங்கிறது முடியாது, நம்மளால முடியாத காரியம். பட் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஹவ் குட் யூ பிஹேவ் வித் ரிலேஷன்ஸ் விச் யூ ஹோல்டு. ஆனா உன் பக்கத்தில் இருக்கிற உறவுகள்கிட்ட நீ எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இன்னொரு அறிஞர் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல, இப்ப உறவினர்களோட வந்து நமக்கு நிறைய அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் வரத்தானே செய்யும். அதற்கு காரணம் அறிஞ்சு விட்டு கொடுத்து விளக்கம் கூறி மன நிறைவை ஏற்படுத்தி கொண்டால் கண்டிப்பா அதுக்கு நம்ம மகிழ்ச்சி சொல்லக்கூடிய வாசகம் அது. மன நிறைவை ஏற்படுத்திட்டோம்னு சொன்னா நம்ம உறவு பலப்படும் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல இப்ப நம்ம மத்தவங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான். அது நம்மளுடைய நடத்தைக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். அதாவது உறவுகள் உன் மீது காட்டும் அன்பு என்பது உனது நன்னடத்தைக்கு அவர்கள் தரும் பரிசு அப்படிங்கிற இடத்துல அப்படின்னு தான் வந்து மகரிஷனுடைய கருத்து ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது போல இன்னொரு என்னன்னா, இந்த மகிழ்வுத்து மகிழ் அப்படின்னு ஒரு இடத்துல வாசகம் சொல்லுவாங்க பாருங்க. நோகடிப்பவர்களை நேசிக்கலாம், நேசிப்பவர்களை நோகடிக்க கூடாது. நல்ல உறவுகளும் அப்படித்தான். பொன்னை பூவேன்னு அவங்க அப்படியே தட்டி கொடுத்துட்டு அவங்க செய்யக்கூடிய தவறுகள் கூட நம்ம தவறுகளாக எடுத்துக்கிடக் கூடாது அப்படிங்கிறத வந்து இதில் உள்ள ஒரு கருத்து. அதுபோல இன்னொரு விஷயம் என்னன்னா, த மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க் இஸ் டு மேக் எவரிபடி ஹாப்பி. எல்லாரையும் நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கிற முடியாது. சிம்பிளஸ்ட் டாஸ்க் என்ன தெரியுமா? டு பி ஹாப்பி வித் எவரிஒன். நம்ம எல்லார்ட்டையும் கூட சந்தோஷமா இருந்துக்கணும். அதாவது எல்லாரையும் மகிழ்ச்சியா வைப்பது கடினம். ஆனா நம்ம அனைவரிடமும் சந்தோஷமா வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லேசு தானே அப்படிங்கிறது இதனுடைய ஒரு அர்த்தம். அது போல இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த வருங்களேன், இந்த உறவுக்கு நன்றி அப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல வரும்போது, பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். அத்தகைய பக்குவம் கொடுப்பதுதான் நம் மகான் தந்துள்ள மனவளக்கலை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது போல இன்னொரு இடத்துல என்னன்னா, மகானுடைய கருத்துக்கள் வந்து, பி ஹாப்பி நாட் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் குட் பட் பிகாஸ் யூ see குட் இன் எவ்ரிதிங். அதாவது உறவுகளை எப்படி நம்ம வந்து நல்லபடியா வச்சுக்கிறோனோ, நமக்கு நல்ல உறமா அவங்க எப்ப அமைவாங்க அப்படின்னா, உறவுகளின் நல்ல குணங்களை மட்டும் கணக்கில் கொண்டால் அந்த நல்ல குணங்கள் அத்துணையும் நமக்கு ஒரு புத்துணர்வை தரும் அப்படிங்கிறது தான் இதுல வர கணக்கு. அதாவது நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து அது நல்ல ஒரு உரமா அமையும் அப்படிங்கிறது தான். அதே போல இன்னொரு இடத்துல, இப்ப இந்த முட்டையில வந்து மஞ்சள் கருவை சுத்தி இருக்கும் வெள்ளை கருவை போல, இது வந்து மகான் வந்து சுத்தவெளியை பத்தி சொல்லக்கூடிய செய்தி. முட்டையில் மஞ்சள் கருவை சுற்றி இருக்கும் வெள்ளை கருவை போல இயக்க மண்டலத்தை சுற்றிலும் கவசமாக இருப்பது இருப்பு மண்டலம்.
இல்லையா? ஆம், பல நேரங்களில் நம் உறவுகள் நம்மை சுற்றி நமக்கு கவசமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்போ அப்படிப்பட்ட உறவுகளை வந்து நம்ம என்ன செய்யணும்? மனசார வந்து அவங்கள வாழ்த்தணும். நன்றி உணர்வோட நம்ம இருக்கணும். அதே போல அன்பு எனும் நெருப்பில் கடினமான இதயமும் கூட இளகிவிடும் தானே. இது கூறுவது யாரு? எமர்சன் அப்படிங்கிற ஒரு அறிஞர். ஆம், நாம் நல்ல இதயம் கொண்ட நம் உறவுகளை என்றென்றும் மறவாமல் நன்றி உணர்வோடு இருப்போம் என்கிறது தான் எமர்சன்ஸனுடைய கருத்தினுடைய ஒரு பாயிண்ட். அதே போல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ மனவளக்கலையை பத்தி நம்ம குரு நம்ம கொடுத்திருக்காரு பாத்தீங்களேன், அது என்னதுங்கிறத நமக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கட்டுக்கலாம். மனவளக்கலை என்பது தான் பண்படுதல், தனக்கும் பிறருக்கும் பயன்படுதல் அப்படின்னு மகரிஷி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதாவது இன்னொரு என்ன எப்படி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாருன்னா, உன்னை நீ நேசித்தால் மற்றவர்கள் உன்னை நேசிப்பார்கள். உன்னை தவிர மனைவி, குழந்தைகள், உறவுகள் எல்லோருமே சமுதாயம்தான் அப்படிங்கிறார் நம்ம குரு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம அடிக்கடி நம்ம சொல்றதுதான், இல்லத்தை ஆள்பவள் இல்லத்தரசி இல்லையா? தாய், தந்தை, நாம், குழந்தைகள் இவர்கள் சேர்ந்தது தானே குடும்பம். இப்போ ஒரு ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க இல்லையா? ஒரு வண்டி மாடு இருக்குன்னு சொன்னா, ஒரு மாடை மட்டும் கட்டி விட்டு அதுல ஓடுமா? ஓடாது. அந்த வண்டி ஓடாது. அப்ப கண்டிப்பா வந்து அதில் உள்ள கணவன் மனைவிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள அத்தனை உறவுகளும் நலமாக சேர்ந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ரிசல்ட் நல்லதா இருக்கும். அதே போல ஒரு உறவுகள் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லல் என்பதற்கு ஒரு அச்சாரம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஆச்சிலும் அனைவரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல அன்றாட நடப்புகளையும் பகிர்ந்து கொள்ளணும். அப்படி இருக்கும்போது அந்த குணநலங்கள் அந்த குடும்பத்துல இருந்ததுன்னு சொன்னால், அந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, குடும்ப உறுப்பினர்கள் எந்த சூழலையும் சமாளிக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு வந்துரும் அப்படிங்கிறத அந்த மனவளக்கலையில நம்ம மகான் வந்து நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தெம்புன்னு கூட சொல்லணும். அது மாதிரி இந்த உறவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இருந்த உறவுகளை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வாசகம் என்ன வருதுன்னா, "நீ இழந்ததை நினைத்து வருந்தினால், இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால், இழந்ததையும் அடைந்து விடுவாய்." ஆக இது ஒரு அறிஞர் சொன்னது இது. ஆக நம்மோடு இருக்கும் உறவுகள் மீது அன்பு செலுத்துவோம். அவர்கள் நமக்கு செய்த நன்மைகளை போற்றுவோம். அதற்கு அவர்களுக்கு நம் நன்றிகளை மனப்பூர்வமாக தெரிவித்து மகிழ்வோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அந்த வகையில வந்து நமக்கு இன்னைக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், உறவு அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தேவை. அத வந்து அந்த வகையில நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு வேதாத்திரியம் நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? மகான் தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது. அதை வந்து இறுக்கி பிடிப்போம், இறுதி வரை பிடிப்போம் அப்படிங்கிறது தான் அதில உள்ள கணக்கு. அதுபோல பொதுவா சொல்லக்கூடிய ஜெனரல் மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வேதாத்திரத்தில சொல்லக்கூடிய ஒரு சரத்து, நம்முடைய வினைப்பதிவுக்கு ஏற்றவாறு வாழ்க்கை துணை, உறவினர், குரு எல்லாமே இறைநிலை அனுப்பி வைக்கும் அப்படிங்கிறது தான். ஆக நம்முடைய குரு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் அத. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகள் வந்து சொல்லுவாங்க ஒரு இடத்துல. அதாவது வீடு வரை உறவு அப்படின்னா. நெறைய இடங்கள்ல அந்த வீடு வரை உறவுக்கு விளக்கமே ஏகப்பட்ட விளக்கங்கள். ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது, அ ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வேற மாரி விஷயமா இருந்தாலும் சரி. இப்ப மகான் நெறைய சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, இப்ப திருமண விஷயங்கள கூட வந்து நீ ஆடம்பரமா செய்ய வேண்டியதில்ல. அளவோட செய்யலாம் அப்படின்ருக்காரு. ஆனா அந்த இடத்திலேயே நமக்கு வந்து உறவுகள் வந்து கண்டிப்பா தேவை அப்படிங்கிறத நம்ம அதில புரிஞ்சுக்கிற வேண்டியது. ஸோ அது மாரி இப்ப அதனால உரம் அளிக்கும் உறவுகளுக்கு வந்து நாம் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு இன்னைக்கு தலைப்பு. ஆனா கடைசியா சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, உரம் கொடுக்கக்கூடிய அதாவது உரம் அளிக்கும் உறவுகளுக்கு மட்டுமா நன்றி? ஒவ்வொரு நிகழ்விற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். உதவி செய்யும் சக மனிதர்களுக்கு நன்றி பாராட்டணும். தவறு செய்து துன்புறுத்தவர்களை பழிக்காமல், அவர்களுக்கு சபிக்காமல், அவர்களுக்கும் கூட நம்ம நன்றி சொல்லணும். அப்பதான் வந்து அவங்க செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து நம்ம பெற்ற அனுபவத்திற்காக பற்ற அதாவது இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரு, நம்ம மேல கோவிக்கிறாரு, இல்ல நமக்கு வந்து அது வந்து வினைப்பதிவுன்னு தானே குரு சொல்லி வராரு. ஸோ அந்த வினைப்பதிவு செய்யறதுக்கு ஒருத்தர் வராருன்னு சொன்னா, நமக்கு கஷ்டப்படுத்துறாருன்னு சொன்னா, நம்மளுடைய வினைகள் பதிவு வந்து கழியுதுங்கிறத நம்ம எடுத்துக்க சொல்லிருக்காரு குரு. ஸோ அந்த மாரி ஒரு பெற்ற அனுபவத்திற்காக, கற்ற பாடத்திற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இறைவன் என்னங்க, இறைவா என் குருவாய் வந்தவங்க தான் நம்ம கணக்கு. ஸோ அதனால வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஸோ உறவுகளுக்கு மட்டும் நன்றி சொல்றது ஒரு அச்சாரம் முதல் பாயிண்டா எடுத்துக்கிட்டு,
இத்தனை பேர்களுக்கும் நான் நன்றி சொல்லுவோம் என்று கூறி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்ல ஒரு மிக ஒரு என்ன சொல்றது, இந்த சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் நமக்கு மகரிஷனுடைய கருத்துக்களை சிந்தனை உரையாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பளித்து, அறிவதொரு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் பொறுப்பாளர்களுக்கும் இதுவரை பொறுமையாக செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் என்னுடைய ஒரு மனமார்ந்த ஒரு வருத்தத்தையும் ஒரு மன்னிப்பையும் கேட்டுக்கிட்டு, ஏன்னா நெட் இஷ்யூஸ் ஆகிப்போச்சு. ஜென்ரல் இஷ்யூ இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான் எல்லாருக்குமே, என் உள்பட. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா மிக்க நன்றி. இருந்தாலும் உங்களோட டயத்துல நீங்க அழகா கொடுத்துட்டீங்க. 1000 தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிவேன் அப்படின்ட்டு பேராசிரியர் அருமையான ஒரு சிந்தனை உரையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. அனைத்து உறவுகளையும் நன்கு போற்ற வேண்டும் என்று பல மேற்கோள்களை கூறி அருமையாக ஐயா அவர்கள் விளக்கினார்கள். உறவுகளின் நல்ல குணங்களை மட்டுமே கணக்கில் கொண்டால்தான் அது உறவிற்கு உரமாகும் என்று விளக்கினார்கள். ஏன் அனைவருக்குமே நன்றி பாராட்ட வேண்டும் என்றும் கூறினார்கள். இப்படி ஒரு அருமையான சிந்தனை உரையை வழங்கிய நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி விட்டேன் இன்னைக்கு. வாழ்க வளமுடன். நன்றி. ஒன்றும் ஐயா பரவாயில்லைங்கய்யா, அது எல்லாருக்கும் உள்ளது. அழகா முடிச்சிட்டீங்க. எந்த இதுவும் தொல்லையும் இல்லாம தொந்தரவும் இல்லாம அழகா முடிச்சிட்டீங்க ஐயா. எல்லாருடைய நல்ல மனசு வாழ்த்துக்கள் தாம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. குருவர்கள். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 சிந்தனை, மாலை 7:30 உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை, கடன், வறுமை, கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம வாழ்த்திய அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். நன்றிகள் பல பல. வாழ்க வளமுடன். தேங்க்யூமா.